श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि வந்து பிரத்யக்ஷம் எப்படி பிரமாணமோ அந்த மாதிரி இந்த சப்தம் கூட பிரமாணம் தான். இதுல வந்து காரணம் என்னன்னா ஹேத்து தோஷம்னா கிடையாது. கண்ணால பார்க்கச்ச வர்ற தோஷம் அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. இதுல சப்தத்திலையும் தோஷம் இருந்ததுன்னா அது பிரமாணம் ஆகாது. எங்க தோஷம் இல்லாம இருக்கோ அங்க பிரமாணமாகத்தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி போன ஸ்லோகத்துல சப்த பிராமான்யம் உண்டு அப்படின்னு சாதிச்சுட்டு அதன் பேர்ல இப்போ மீமாம்சகால் வந்து ஒரு விஷயம் சொல்ற அத கண்டனம் பண்ண போற. இது வந்து பிராச்சீன மீமாம்சகால் ஆயிடுவார். என்ன சொல்றா, திரவியம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு, ஒரு சிறப்பு இருக்கு. நெருப்பு எரியறது, நெருப்பு அப்படின்னா அக்னி, அதுக்கு தாகக சக்தி, எரியற சக்தி, ஏன்னா கொழுந்து விட்டு எரியறது அப்படின்னு அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. எல்லாரும் சொல்றது பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சக்தி கூட சில பேர் ஏதோ ஒரு விசேஷமான கல்லு அதை ஏதோ மந்திரிச்சு வச்சுட்டான்னாக்கா அந்த நெருப்பு எரியாது. சில பேரை பேச விடாம பண்ணுவா. பேசுறதுதான் நமக்கு சுரூபமே. எல்லாரும் பேசாம இருப்பாள. அதாவது பிறக்கிற குழந்தையிலேருந்து வயசானவா பரியந்தம் பேசிட்டே இருக்கும். ஆனா இவ பண்ற சில விசேஷங்கள்னால கிரியைகள்னால பேச்சு கூட நின்று போயிடும். அத மாதிரி ஒரு ரத்னத்தையோ ஏதோ ஒரு மணின்னு சொல்ற அதை வச்சாக்கா நெருப்பானது எரியாது. அந்த மாதிரி மந்திரம், சில மந்திரங்களை ஜபிச்சான்னாக்கா நெருப்பு எரியாது. அத மாதிரி அக்னிக்கு எரியறதுதான் சக்தி, ஆனால் அது கூட வேலை செய்யாது. அதே அந்த மந்திரம் இல்லை, அந்த கல்லு இல்லை அப்படின்னாக்க அது வந்து எரியும், சக்தி சாதாரணமா எரியும். யாராவது அதுக்கு கிரியை வச்சுட்டாங்கனாக்க அது எரியாது. காரணம் இது தடையா இருக்கு, பிரதிபந்தகமா இருக்குது. அதுல நெருப்புன்றது ஒரே ரூபம்தான், எல்லா இடத்துலயும் ஒரே ரூபமா தான் இருக்குது. இருந்தா கூட இத மாதிரி மணிமந்திராதிகள் இருந்ததுன்னாக்கா அது எரியாது, அது இல்லைன்னா எரியும் அப்படின்னு லோகத்துல இருக்கு. இதுக்குதான் அதிரிக்தமான ஒரு அதிசயம் எல்லா காரண திரவியங்கள்லயும் தேவை. இப்போ நமக்கு வந்து மண் இருக்கு, கட உற்பத்தி ஆக போகுது. அப்ப அந்த மண்ணுக்கு அந்த சக்தி தேவை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு. அது சிறந்த சக்தி, அதிசயம், சிறப்பான சக்தி. அது எல்லாரும் ஒத்துட்டுதான் போகணும். அது இதுக்கு பேர் தான் அதிசய சக்தின்னு பேர். இதை இவ ஞான சக்திவாதம்னு சப்தத்துக்கு சொல்ல போறாய். இந்த மாதிரி சக்தியை பத்தி அடுத்த சரத்துல, அத்திரிய சரத்துல ரொம்ப விஷதமா சொல்ல போற 2 ஸ்லோகத்தினால. அதனால அத அங்க பார்த்துக்கலாம். ஆனா இப்போ இங்க என்ன அப்படின்னா, ஒரு சப்தம் உச்சரிக்கப்படுகிறது, ஒரு சப்தம் நம்மளால காதால கேட்கப்படுகிறது. கேட்ட உடனே அந்த சப்தத்திலிருந்து ஒரு ஞானம் உண்டாகிறது நமக்கு. இப்ப என்ன ஆகுது, எனக்கு ஞானம் வரணும்னா அந்த ஞானத்துக்கு காரணம் என்ன? அது வருவதற்கு இன்னொருத்தர் பேசுற சப்தம், இன்னொருத்தர் பேசுற சப்தத்தை வச்சுட்டுதான் நமக்கு ஞானம் வருது. அதனால நமக்கு ஞானம் வரணும்னா அந்த சப்தம் தான் காரணமா இருக்குது. அதுதான் காரணம், அதுதான் கரணம். அதான் கரணம்னா உபகரணம்னு அர்த்தம். காரணம்னா அதுதான் காரணம், கரணமே காரணம்.
அதுவே காரணமா இருக்கு. அதனால அந்த காரணமா இருக்கக்கூடிய சப்தம் சொற்கள் அதுல போதத்துக்கு அனுகூலமாக ஞானம் வர்றதுக்கு அனுகூலமான ஒரு சக்தி இருக்கணும். அது இருந்தாதான் வரும். அது சகஜமான சக்தி. அந்தந்த சப்தத்துக்கு எந்த வஸ்துவ லோகத்துல எடுத்துக்கிறோமோ அதுக்கு சகஜமான சக்தி. எள்ளு இருக்கு, எள்ளுல இருந்து என்ன வருது? அத மாதிரி மரம் கட்டை இருக்கு, அந்த கட்டையில இருந்து தான் நெருப்பு உண்டாகுது. மண்ணுல இருந்து நெருப்பு வரல, அல்லது மண்ணுல இருந்து எண்ணெய் வரல. எண்ணெய் எதுல இருந்து வருது? அந்த எள்ளுல இருந்து தான் வருது. காரணம் என்ன? நியத காரணவாதம்னு ஏதாவது சொல்ற. நியத காரணவாதம்னு அதுக்கு சாயங்காலம் நாமளும் என்ன சொல்றோம்னா அப்படி இல்லை. இது காரணம் பின்னாடி இருக்கும், காரியம் பின்னாடி இருக்கும். அந்த எள்ளு இருந்தாதான் இந்த எண்ணெய் வருது, எள்ளுலதான் எண்ணெய் இருக்குதுன்றான் சாங்கியன். நாம என்ன சொல்றோம்? எள்ளே எண்ணெயா மாறுறது அப்படின்னு நாம சொல்றோம், ஒரு நிலை அப்படின்றோம். ஆதமத்துல சப்தம் இருக்கு இல்லையோ, இந்த சப்தமானது நமக்கு ஒரு சக்தியை கொடுத்து ஞானத்தை உண்டு பண்றோம். அதனால இந்த சப்தத்துக்கு சக்தி இருக்கு. எல்லா காரணத்துக்கும் அது மாதிரி இருக்குன்றான் மீமாம்சகன். அது இருக்கவேதான் எள்ளிலிருந்து என்ன வருது, மண்ணிலிருந்து கடன் வருது அப்படின்னு சொல்றோம். இத மாதிரி ஒரு கிரமம், அதை நாம ஒத்துக்கணும். இது சகஜமா இருப்பாது. சப்தம்ன்றது என்னது? வர்ணாத்மகமான சப்தம். வர்ணாத்மகமான சப்தம்னா எழுத்துக்களோட கூடினது. எழுத்துக்களோட கூடினது. இப்ப சப்தம்ன்றது ஒருத்தன் என்ன பண்றான், கையில ஒரு பாத்திரம் வச்சிருந்தான், அந்த பாத்திரத்தை கீழே போட்டான். இந்த பாத்திரத்தை கீழே போட்ட உடனே சப்தம் வருது. முதல்ல ரொம்ப பயங்கரமா சப்தம் வந்தது. அதன் பிறகு கொஞ்சம் நேர்த்தி அடியன் வேளாமூர்ல இருந்தேன், திருவாராதனம் ஆகச்ச பண்ற ஆர்த்தி சாப்பிக்கு போறா பெருமாளுக்கு. என் பின்னாடி ஒருத்தர் இருந்து கண்டைய அடிச்சார். என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு கண்ட சத்தம்னா ஒரு அதிர்ச்சி இருந்தது. ஏன்னா அதுலயும் அந்த இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஏதோ சொல்லிட்டு இருந்தோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். இது கண்ட சத்தம் கேட்ட உடனே அதிர்ச்சி தூக்கி போட்டது. இப்ப இது என்னது அப்படின்னா, ஒரு வஸ்து விளைச்சேவோ இல்ல ஒரு வஸ்துவை நாம கையாளுச்சேவோ ஒரு சப்தம் வருது. அதுவும் சப்தம் தான். ஆனால் அந்த சப்தத்துக்கு பொருள் உண்டா? கவனமான சப்தம் வருது. அத மாதிரி முதல்ல பயங்கரமான சப்தம் வந்தது. கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆட கொஞ்சம் கொஞ்சமா சப்தம் இறந்துருது. இத பார்க்கிறோம். சப்தம்தான் இசை அது சொல்ற மாதிரி இதுதான் சொல்றது. சங்கீதம் இசைன்றது எல்லாமே சப்தம் தானே. முதலமா ஒருத்தர் பாடுற, ஒருத்தர் கர்ணகடோரமா பாடுற, இன்னொன்னு ஒரு சப்தம் பாத்திரங்கள் விழறது சப்தம் வருது. இது ஏன் இத மாதிரி சப்தம் வரைச்சு எல்லாத்தையும் நம்ம பாட்டுன்னு சொல்றது இல்லை, எல்லாம் சப்தங்கள் தான். ஆனா பயங்கர சப்தம் கேட்டாக்க எப்பா இது என்ன சப்தம் அப்படின்னு கஷ்டப்படுறோம், தலைவேதனையா இருக்கே அப்படின்றோம். மதுரமா பாடினா ஆனந்தமா இருக்கே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எந்த சப்தமானது உபயோகப்படுறதோ அந்த சப்தமானது இசைஞ்சு வரணும். ஸ்ருதி லயம் சொல்றா பாருங்க, அது இந்த ஸ்ருதி சேரணும். ஸ்ருதி சேர்ந்து வந்தாதான் அதை இசை. அதனாலதான் இசைன்னே பேர். இசைந்து வருது, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இசைந்து வருதுனால அதை இசை அப்படின்னு நாம சொன்னோம். அதனால இந்த சப்தம்ன்றது ஒரு பாத்திரம் விழுந்தாலும் சப்தம் கேட்கறது. கடத்தை கண்டைய நம்ம இது கண்டை மணி அடிச்சாலும் சப்தம் வருது. ஆனால் அதற்கெல்லாம் பொருள் இல்லை. அதே ஒருத்தன் பேசுறான், ஒருத்தன் பேசினான்னாக்கா அவன் என்ன பேசுறானோ அந்த பேச்சுல நம்ம அர்த்தத்தை கண்டுபிடிச்சுக்கிறோம். ஒரு அக்ஷரம் மாறினா கூட அதனுடைய அர்த்தத்தை நாம கண்டுபிடிச்சுக்கிறோம். அதனால வர்ண ரூபமான சப்தம். வர்ண ரூபம்ன்றது அகாராதிகள் சகாராதிகள் இவைகளோடு சேர்ந்த வர்ணங்கள், அந்த வர்ணங்களா இருக்கக்கூடிய சப்தம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீங்க ஒரு பாத்திரம் வழிச்செல்லாம் அந்த சப்தத்துல அந்த மாதிரி வர்ணாத்மக சப்தம் இல்லையே, அது சாதாரண சப்தம் தானே.
அதனால இந்த மாதிரி ஒரு சப்தம், இது வர்ணாத்மகமான சப்தம். இதுல ரெண்டு விதமான சக்தி இருக்கும். ரெண்டு விதமான சக்தி. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு கேட்கிறோம், சப்தத்தை கேட்ட உடனே நான் சப்தத்தை கேட்கிறேன் அப்படின்னு சப்த விஷயமான ஒரு சக்தி, சப்த விஷயமான சக்தி. கடஹ அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் ராமஹா நாராஜனஹா அப்படின்றான். சொல்லச்ச கடஹா அப்படின்னு சொல்றது ஏதோ கடன்னு சொல்லுவான், ராமஹா நாராயணஹான்னு சொல்லச்ச மனசுல ஒரு ஆனந்தம் வருது, பெருமாளுடைய திருநாமங்களை சொல்றானேன்னு. அந்த சப்தம் எனக்கு காதுல வரும். இந்த சப்தம் என்ன பண்றதுன்னு அவன் சொல்ற வர்ணாத்மகமான சப்தம், அது எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறது. என்ன ஞானம்? இது ஒரு பொருள் சப்தம், இது ஒரு சப்தம் அப்படிங்கிற ஞானம் எனக்கு வருது. இது முதல் சக்தி. ரெண்டாவது சக்தி என்னது அப்படின்னாக்கா, சாப்தபோத ரூபமான ஞான அனுகூல சக்தி. அந்த சப்தத்தை அவன் சொல்லும் பொழுது நாராயணா நாராயணா அப்படின்னு 4 வாட்டி சொன்னான்னாக்கா அவன் பகவானை கூப்பிடுறான். நாராயண நாராயணன் சொன்னா பகவானை கூப்பிடுறான்னு அர்த்தம். அதனால பகவானை இவன் கூப்பிடுறான். அந்த பொருள் தெரிஞ்சுக்கிறோமோ, இது ரெண்டாவது சக்தி. இது இந்த ரெண்டு விதமான சப்த சக்தி, இது என்னது இது அப்படின்னு தான் இங்க விசாரிக்கிற இந்த ஸ்லோகத்துல. இதுல சப்தமானது அதுக்கு போதக சக்தி இருக்கு. நம்ம பேசினாக்க அந்த பேசின பேச்சுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்றது அந்த சப்தத்துக்கு இருக்குது, சகஜ சக்தி இருக்கு. அவ மீனாந்தங்க என்ன பண்ணா, இது சகஜ சக்தி அப்படின்றான். ஒரு சப்தத்தை சொன்னாக்க அதிசயமான சகஜமான ஒரு சக்தி, ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்கு ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். இது எல்லா சப்தத்துக்குமே இருக்கும் பொழுது வேதத்திலேயும் அந்த மாதிரி இருக்கு. அனாதிகாலமான வேதம், அனாதியான வேதத்துல அனாதியான சப்தங்கள் அனாதியான போதத்தை கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது. சொல்லச்சே அர்த்தம் சொல்றான். இது சகஜ சித்தமா இருக்குது. அதனால அங்க புருஷன் இல்லை, வேதம் அபூர்வம் இல்லையோ, அதனால புருஷன் இல்லை. புருஷன் இல்லாததுனால அந்த அபேட்சையே கிடையாது. அந்த சப்தம் சொன்னா நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப இன்னி பரியந்தம் லோகத்துல சொல்ற சப்தங்கள் தான் வேதத்துல இருக்க மீமாம்சகா நிர்ணயம் பண்றா. ஆனால் காரீரி, ஜோதிஷ்டோமம், தர்ஷபூர்ண மாசம், அக்னிஹோத்திரம், வாஜபேயம், இத மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த சப்தங்கள்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் நாமதேயங்கள், யாக நாமதேயங்கள். யாகங்களுடைய பேர், ஹோமங்களுடைய பேர், கர்ம விசேஷங்கள் அவைகளுடைய பேர். அது யார் சொல்லிக் கொடுத்தார்? அபூர்வமான வேதம், அனாதியான வேதம், அனாதியான பொருளை கொண்டது. அனாதியான பொருளை கொண்டபடியால் நமக்கு இந்த மாதிரி ஞானம் வருது. அதனால இது சகஜ சக்தி ஒண்ணு இருக்கு. அதனாலதான் வேதமே அபூர்வமா வேதம் இருக்கு அப்படின்னு மீமாம்சகார் சொல்றார். இத நாம ஓரளவு ஒத்துக்கிறோம். இத அனாதியான வேதம், அந்த வேதத்துக்கு சுரூபம் இருக்கு, அதுக்கு பேர் பேச்சு, அது அபூர்வம், அதனுடைய அர்த்த ஜனகத்துவம்னு ஒண்ணு தனியா இருக்கு அதுக்கு. அதெல்லாம் ஒத்துண்டா கூட எல்லா சப்தமும் அப்படிதான், எல்லா சப்தமும் அப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை ஒத்துக்கல. சிறப்பு சக்தி இருக்குன்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கல. சிறப்பு சக்தின்றதெல்லாம் கிடையாது. ஏதோ பேசுற நாமும் அர்த்தம் பண்ணிக்கிறோம். இந்த அர்த்தம் பண்ணிக்கிறதுன்றது எப்படி வரப்போகுதுன்னு அதுக்கப்புறம் இந்த அடுத்த ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஸ்லோகத்தெல்லாம் வரப்போறது. அப்ப சாதிக்கும் பொழுது சுவாமி என்ன பண்ண போறேன்னா, விற்பத்தி எப்படி உண்டாகுது, ஒரு சப்தத்தினுடைய பொருள் எவ்வாறு அறியப்படுகிறது அப்படின்னா சாதிக்க போற. இதெல்லாம் விருத்த விவகாரத்தினாலதான் வருது. நமக்கு மேல இருந்தவாள்லாம் அவ பேசி பேசி வழக்கம் காமிக்கிறார். பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்துல நிறைய சொல்லியிருக்கார். அந்த மாதிரி தத்துவசாரத்துல நடாது ரம்மாள் அவர் சாதிச்சிருக்கார். அதிகரண சாராவளி, தத்துவம், இதெல்லாம் தேசியம் நிறைய சாதிக்கிறார். அதனால எல்லாருக்குமே இந்த சப்த சக்தின்றது வருது.
அதுலயே ஒரு விஷயம் சொல்ல போற அதிகன சாதிக்கிட்ட ஒரு யானை இருக்கு. அந்த யானைக்கு அது எப்படி சப்தம் தெரிஞ்சது? அது பேசாது. அது யானை பிளிரும், அவ்வளவுதான். ஆனா ஒரு யானைய பார்த்து பட யானை பட யானை அப்படின்னு யானை பாருங்க, அது படுத்துக்கிறது. இதை செய் அப்படின்னா செய்யறது. அது அதுக்கு எப்படி சப்த சக்தி உண்டாச்சு? குழந்தைகளுக்கு எப்படி உண்டாகிறது? அதெல்லாம் பழக்கத்தினால்தான். நாம சுட்டி சுட்டி பிழக்கிறோம். அம்மா 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 அம்மான்னு சொல்லி பிழக்கிறோம். அந்த அம்மான்னு தெரிகிறது. அந்த அம்மா சப்தத்துக்கு முதல்ல அர்த்தம் தெரியாது. ஆனால் இவள் உனக்கு அம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி அப்பான்னு சொல்றோம், அத்தைன்னு சொல்றோம். இதெல்லாம் சொன்ன சொன்ன சொன்னதானே வருது. அதனால இப்ப சிறப்பு சக்தியா இருந்தாக்கா அது சுவாமி இப்ப கேள்வி கேட்கிறாரு. அவ இத மாதிரி மீமாம்சக்கால் சொல்றாள் இல்லையோ, அது நீ ஒத்துண்டியானாக்கா அதுதான் சரி. அப்போ கேட்ட உடனேயே அர்த்தம் வந்துடும். சப்தத்தை பிரயோகம் ஒருத்தம் பண்றான், பண்ணின உடனேயே அதுக்கு ஞானம் நமக்கு உண்டாயிடும். அப்படின்னு சொன்னாக்க என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த விற்பத்தி எதுக்கு? விற்பத்தியே வேண்டாமே. இந்த சப்தத்துக்கு இது பொருள் அப்படின்னு எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பிரசாத சுவாமி ராம ராமோ ராமா ராமம் ராமோ ராமானு அப்படின்லாம் சொல்லி கொடுத்த. அது சொல்லச்ச இது பிரதமா விபக்தி, இது திதியா விபக்தி, இதுல ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம், அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்த. அப்படி சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார், நான் படிக்க கொண்டு வந்தார். இப்ப அத மாதிரிதான் நமக்கு யுத்தத்தி வந்தது. அந்த யுத்தத்தையே வேண்டாம் ஆயிடுமே. யார் என்ன சொன்னாலும் உடனே அர்த்தம் தானா வந்துடணும். ஆனா தானா வரல, யாருக்கும் தானா வரல. வசந்தாக்களாவை பார்த்தா உடனே அர்த்தம் ஆயிடுமா? அதிகமசாராலையும் பார்த்தா அர்த்தம் ஆயிடுமா? இல்ல சங்கப்பூர்வம் பார்த்தா அர்த்தம் ஆயிடுமா? எதுவா இருந்தாலும் நாம பழக பழக விற்பத்தி வாசிக்க வாசிக்கத்தான் வரும். வாசிக்க வாசிக்கத்தான் வருமே தவிர்த்து இது தானா வராது. ஆனால் மீமாம்சம் சொல்ற பட்சப்படி பார்த்தாக்க தானா வந்துடும். தானா வரலையே யாருக்கும். தானா வராததுனால இது எப்படி இந்த ஞான சக்தி வாதத்தை ஒத்துக்க முடியும்? இன்னொரு கேள்வி கேட்கிற சுவாமி அந்த இடத்துல, இந்த மாதிரி நீ சொன்னையானாக்கா அப்போ பிரகிருதி அர்த்தம் என்ன, பிரத்ய அர்த்தம் என்ன? அந்த அர்த்த ஸ்மரணம் வேணும். முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்றோம். முதல் வேற்றுமைக்கு என்ன பொருள்? இரண்டாவது வேற்றுமைக்கு என்ன பொருள்? மூணாவது வேற்றுமைக்கு என்ன என்ன பொருள்? மூணாவது வேற்றுமையிலேயே கர்த்திருக்கரண யோசரியா அப்படின்னு சொல்றோம். கர்த்திருவம் வரும், கரணத்துவம் வரும். ராமீன பானீன ராவணோ ஹதக அப்படின்னு சொன்னோம். இப்போ ராமேன பானேனன்னு சொல்லச்சு ரெண்டு இடத்துலயும் திருதியா விபக்தி தான். அப்ப ராமேனன்னு சொன்னாக்கா கர்த்திருவம், பானேனன்னு சொன்னா கரணத்துவம், ராவணகன் பிரதமா விபக்தி, அங்க கர்த்தா இல்ல கர்மா விஷயம். ஏன்னா வதம் பண்றதுக்கு அவன் விஷயமா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப ராமையன் கருத்துவம் வந்துருக்கு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தமே தெரிஞ்சுக்க வேணாம்னு ஆயிடும். அதெல்லாம் இல்லாம வரணும், இது ஒரு தோஷம். அது மாதிரி இந்த பட்சிகள்லாம் இருக்கு பாருங்க, விலங்குகள் பட்சிகள்லாம் எல்லாம் குறுக்குவாட்டுல தான் இது அதனால தெரியக்குகள்னு சொல்றோம். குறுக்குவாட்டுல வளர்றதுனால அந்த தெரியக்குகள்லாம் இருக்கு பாருங்க, அதுக்கும் ஞான சக்தி வந்துடணும். நம்ம என்ன பேசினாலும் அது அர்த்தம் புரிஞ்சு அதுவும் பேசணும், அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது பேசுறதுன்றது வேற, அது தெரிஞ்சுக்கணும். ஆனா பழக பழகதான் அதுக்கும் தெரியுமே தவிர்த்து தானா வந்துடும் அது ஞானம். அதனால அதுவும் வராதே, ஆனா வந்துடணும். ஆனா வராது, லோகத்துல இல்ல. அதே மாதிரி குழந்தைகள்லாம் இருக்கு. பிறந்த குழந்தை அது அழகுது, ஆனா அதுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு புரியாது. அப்ப அந்த குழந்தைக்கு இது என்ன? வயசு வருஷத்துல பேரன் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன், 2 வயசு குழந்தை பேரன், அது என்னவோ கையால ஜாட காமிக்கிறது இருக்கு, இதை வாங்கி கொடுக்கணும். அது அங்க இல்ல, எல்லாம் சிரிக்கிறா, ஆனா அது கத்துறது. இதான் எனக்கு வேணும்னுட்டு நமக்கு புரியல, அதுக்கு சொல்ல தெரியல, நமக்கு புரிஞ்சுக்க தெரியல. இது உற்பத்தின்றது இப்ப எனக்கு வயசு இருக்கு, அவ்வளவு பழகி இருக்கும்,
நான் பிறந்து இத்தனையோ குழந்தைகளை பார்த்து என்னுடைய குழந்தைகளை பார்த்து என்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கிறேன், அப்பவும் எனக்கு அந்த விஷயம் புரியல. அப்படி இருக்குச்சு ஒரு குழந்தைக்கு அதுக்கு என்ன புரியும்? நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா எந்த சப்தம் சொன்னாலும் உடனே அதுக்கு அர்த்தம் ஆயிடணும். ஆனா வரலையே அது. அதனால இன்னொரு விஷயம், நீ வேதத்தை கேட்ட உடனேயே அது விசேடமான ஞான சக்தி இருக்குது, அதனால ஞானம் வந்துரும்னு நீ சொன்ன. அங்கேயும் என்ன இருக்கு? பிரகிருதி இருக்கு, பிரத்யம் இருக்குது, வாக்கியங்கள் இருக்கு. அது இதுல ஒரு விஷயம் சுவாமி சாதிக்கிறார் பத்திரநாத சுவாமி. பொதுவா சப்தம் சப்தம் சொன்னாக்க ஒரு சப்தம்னு அர்த்தம் பண்ணிக்க கூடாது, வாக்கியம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். வாக்கியம்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் இத மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இது எல்லா சாஸ்திரக்காராலும் அங்கீகரித்த விஷயம். என்ன அங்கீகரிச்சிருக்காருனாக்கா, நீங்க எந்த சப்தம் சொன்னாலும் அது வாக்கிய ரூபமா தான் இருக்கும். ஒருத்தன் கேட்டான் கிமஸ்தி, அங்க என்ன இருக்கு அப்படின்னு, என்ன இருக்குன்னு கேட்டான். இவன் பதில் சொன்னான் கடஹ அப்படின்னா. இப்ப இவன் சொன்னது என்னது? கடஹ, ஒரே ஒரு சப்தம். ஆனா அங்க அர்த்தம் என்ன? கடவோ அஸ்தி, கடஹ அஸ்தி அப்படின்னு தான் அர்த்தம் வருது. அப்போ ஒரு கிரியாபதம், ஒரு சப்தம், சுபந்தம் திங்கந்தம் ரெண்டுமே இருக்கு. அதனால ஒரு பெயர் சொல் கடகன் இருக்கு, அந்த மாதிரி வினைச்சொல் அஸ்தின்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தாதான் வாக்கியம் ஆகும். அப்பதான் ஒரு சாப்த போதமே உண்டாகும், ஞானம்ன்றது உண்டாகும். இதான் வாக்கியத்தினுடைய சுவாரஸ்யம். சப்தம் சப்தம் சொன்னாக்க வெறும் ஒவ்வொரு சப்தத்துக்கு அர்த்தம் இல்லை. நம்ம அர்த்தத்தை கிரகிக்கிறதுங்கிறது எப்படின்னாக்க, வாக்கியங்களை வச்சுட்டுதான் நாம கிரகிக்கிறோம். வாக்கியங்களை வச்சுட்டுதான் கிரகிக்கிறோமே தவிர்த்து வெறும் ஒரு ஒரு சொல்லுக்கு அர்த்தம் கிரகிக்கல. அப்படி அர்த்தம் கிரகிச்சாக்கா நமக்கு அன்வயமாகாது. எப்படி அன்வயிக்கணும்? எல்லா சப்தங்களும் ஒன்னா சேர்ந்து அது வாக்கியார்த்தத்தை காமிக்கணும். அப்படி சொன்னாதான் வரும். அன்னைக்கே சொன்னோம், தேவதத்தக காஷ்டைஹி ஸ்தால்யாம் பிராமணேபியா போதனம் பச்சதி அப்படின்னு சொன்னோம். இதுல எத்தனை விபக்திகள்? தேவதத்தக அப்படின்னு பிரதமா விபக்தி, போதனம் தித்தியா விபக்தி, காஷ்டைஹி திருத்தியா விபக்தி, பிராமணேபியா சதுர்த்தி விபக்தி. அந்த மாதிரி இது ஸ்தால்யாம் சப்தமி விபக்தி. இந்த மாதிரி ஒரு 5 விபக்திகள் ஒன்னா சேர்ந்துருக்கு. 5 விபக்திகளுக்கும் அர்த்தம். தேவதத்த கர்த்திருக்கா, போதன கர்மிக்கா, காஷ்ட கரணிக்கா, பிராமண உத்தேசிகா, பாத்திர ஸ்தாலின பாத்திரம், பாத்திர அதிகரணிக்கா, பாக்க பாவனா அப்படின்னு மீமாம்சகால் சொல்றது. இப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒன்னா அர்த்தம் அன்வயிச்சு எடுத்தது. அன்வயிச்ச ஒன்னதான் நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். அது வரவே வராது. நீங்க சொன்னா பார்த்தாக்கா வேதத்திலையும் இப்படிதான் இருக்குது. பிரகிருதி அர்த்தம் பண்ணிக்கணும், பிரத்யேகத்தை அர்த்தம் பண்ணிக்கணும், கிரியாபதத்தை அர்த்தம் பண்ணிக்கணும். கிரியாபதத்துல பிரகிருதி இருக்குது, பிரத்யேகம் இருக்கு. அதாவது தாத்து வேற, அந்த தாத்துவோட சேர்ந்த பிரத்யேகம் வேற. எஜேத்த அப்படின்னு சொன்னா ஏஜி தாத்து, அதுக்கு யாகம்னு அர்த்தம். அப்படின்னு பிரத்யேகம் இருக்கு பாருங்க. அதனால செய்து பலனை அடை, அது பெரிய அர்த்தம் போகணும். இவ்வளவு தூரம் போகணும் இல்லையோ? இத்தனையும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றது சரியில்லையே. சரி, அதனால இது எப்படின்னாக்கா அனாதியான தாத்பரியம் இருக்கு. அனாதியான தாத்பரியம்ன்றது நமக்கு பெரியவா சொல்லி கொடுக்கணும். அந்த தாத்பரியம் தான் நமக்கு வருது. அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, எங்க தாத்தாவுக்கு தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பா தனக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சதான் நான் நம்ம குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி நமக்கு போயிட்டு இருக்கு. இது அனாதியான தாத்பரிய நிர்ணயம். அது அதுல வருது. இப்படிதான் எதிர்த்து சொல்ல முடியும். இது லௌகிக சப்தமோ அல்லது வைதிக சப்தமோ எல்லாத்துக்கும் சமானம். அதை வச்சுட்டுதான் சொல்ல முடியும். அது இந்த மாதிரி நிர்வாகம் பண்ணிடணும். இதுக்குதான் லோக வகத சாமர்த்திய சப்தோ வேதே பிபோதக. லோக அவகத சாமர்த்திய, லோகத்துல ஒரு சப்தத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் வேதத்திலையும் போதகமா இருக்கும்.
இதனாலதான் மீமாம்சக்காரே முதல் அத்தியாயம் 3ஆம் பாகத்துல அவருடைய மீமாம்சையில முதல் அத்தியாயத்துல 3ஆம் பாகத்துல லோக வேதாதிகரணம்னு ஒண்ணு பண்ணிருக்கா. அந்த லோக வேதாதிகரணத்துல லோகத்துல எந்த சப்தங்கள் இருக்கோ அதான் வேதத்திலையும் சப்தங்கள். லோகத்துல அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் இருக்கோ அதுதான் வேதத்திலையும் அர்த்தம் அப்படின்னு நிரூபணம் பண்ணிருக்காவா. நீங்களே ஒத்துட்டு இருக்கீங்க. அதனால இந்த கிரமத்திலேயே வச்சுக்கோங்க. நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அர்த்தம் தெரிஞ்சுட்டு நம்ம பிரயோகம் பண்றோம். அதனால அதிரிக்தமா இலக்காற்றிலும் அதிரிக்தமான ஒரு ஞான சக்தின்னு ஒண்ணு இருக்குது. அதனாலதான் சாப்த போதம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்க இது சிரோவேட்சண பிராணாயாமம், தேவையில்லாத கற்பனை, அப்படி ஒரு சக்தின்றதே கிடையாது. அதனால இந்த ஞான சக்திவாதம்ன்றதே சாதிக்க தேவையில்லை. இது சுவாமி தேவசியனுடைய திருவுள்ளம். இந்த இடத்துல இது திருவுள்ளம். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்படிதான் அர்த்தம் பண்ணிட்டு போகணும். இத இந்த ஸ்லோகத்தினால இப்ப சாதிக்கிறார் சுவாமி. இதுல அனுகூலம் என்ன பிரதிகூலம் என்னன்னா சொல்லிட்டார். அனுகூலம் என்ன அப்படின்னாக்கா அனாதி சித்தமான விற்பத்தி அது உண்டு, விற்பத்தியை கொண்டுதான் அர்த்தம் பண்ணிக்கணும். இது அனாதியா அனுபவத்துல வர்றது. இத சுவாமி என்ன பண்றாருனாக்கா இதுல சொல்லும் பொழுது ஆரம்பணாதிகரணத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கிற ஒரு விஷயம், அதையே தேசிகன் வேற மாதிரி சாதிக்கிறார். ரெண்டு பேருடைய திருவள்ளமும் ஒண்ணுதான். என்னன்னா இது ஒரு சமாதானம், அது ஒரு சமாதானம் மாதிரி. எதுவுமே அனுபவத்தை கொண்டுதான் ஒத்துக்கணும் அப்படின்னுட்டு தேசியனுடைய திருவள்ளம். பாஷ்யக்காரர் என்ன சொன்னாக்கா அதையே வேற மாதிரி சொல்ற. பிரத்யக்ஷமா இருக்கிற விஷயத்த இத மாதிரி நம்ம விசேஷம் பண்ணி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அத இங்கேயும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. விற்பத்திங்கிறது அனுபவ சித்தமானது. அவாவா ஒவ்வொரு சப்தத்தையும் கேட்டு 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 அதன் பொருளை நம்ம கிரகிச்சுட்டு இருக்கோம். அது கூட நம்ம பெரியவா நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்துலதான், அது பெரியவா சொல்லிக் கொடுத்த விஷயத்துலதான் நமக்கு வர்றது. இப்ப நம்ம பேசுறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்தியா, பெருமாளை சேவிச்சியா அப்படின்னு கேட்கணும். அதே வேற ஒருத்தன் என்ன பேசுறான் அப்படின்னாக்கா தரிசனம் பண்ணையான்றான். தரிசனம் பண்றையான். காஞ்சிபுரத்துல நம்ம மாத்து பக்கத்துல எங்க தமக்கையா அங்க ஒரு ஸ்மார்ட்டா ஒருத்தன் இருக்கா, என் ஸ்டூடெண்ட். அவன் என்கிட்ட PhD பண்ணா. அவன் இப்ப அங்க இருக்கான், சங்கரா காலேஜ்ல உத்தியோகத்துல இருக்கான். அவன் என்ன பண்ணா, இது தோட்ட உற்சவம் நடந்தது. தோட்ட உற்சவத்துல அந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். ராத்திரி எல்லாரும் பத்தி உலகத்துல வந்து சேவிச்சுட்டு போயிடுவா. பத்தி உலகத்துல வந்து சேவிச்சா என்ன பிரயோஜனம்? அது ஒரு அழகா இருக்கும், 4 பேர் சேர்ந்து சேவிக்கிறது. ராத்திரி பையனும் ஒரு 12 மணிக்கு போனாக்கா அற்புதமான சேவை. பெருமாள் அற்புதமான சேவை நடத்தணும். அது ரோஜா மாலையை சாத்திண்டு பெருமாளும் உபயநாசமாக எழுந்துள்ளிருப்பார். ஒரு மூலையில விஷக்சன் எழுந்துள்ளிருப்பார் அந்த மண்டபத்துல. அழகா இருப்பார் பெருமாள். அதை நாங்கெல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த பையன் அவ பாஷையில சொன்னான், சுவாமியை பார்த்துட்டு வந்தேன். அவனுக்கு பெருமாள சுவாமின்றான், சேவிக்கிறத பார்த்துட்டு வந்தேன்றான். ஏன்னா அவ தரிசனம் பிரதர்ஷன் அவ சொல்ற. இது ஒரே சப்தம், ஒரே இதுதான், கிரியை ஒண்ணுதான். அவனும் கை கூப்பியிருக்கான், நாமளும் கை கூப்பியிருக்கோம். நான் 4 வாடி சேவிச்சேன், அவன் 1 வாடி சேவிச்சான். ஆனால் அவன் என்ன சொன்னான், இது பார்த்துட்டு வந்தேன், சுவாமியை பார்த்துட்டு வந்தேன் சார் அப்படின்றான். அவன் அத்தியனம் பண்ணான், சாமவேதி. அவன் அப்பா எல்லாம் யாகம் பண்றவர், யாகத்துக்கு எல்லாம் போயிட்டு வருவர். இவனும் போயிருக்கான், நல்ல பையன், அதெல்லாம் ரொம்ப இது. ஆனால் அவா பாஷை, அவனுக்கு பெரியவா சொல்லி கொடுத்தது இந்த வார்த்தைகள் எல்லாம் தான். நமக்கு நம்ம பெரியவா சொல்லி கொடுத்ததெல்லாம் சேவிக்கிறது, அந்த மாதிரி வார்த்தைகள் தான். அப்புறமா எழுந்துருள்றாரு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம், சுவாமி வராரு அப்படின்றான் அவன். இதெல்லாம் தான் பாருங்கோ அனாதி சித்தமான விற்பத்தி. இது அனாதி சித்தமான விற்பத்தி. அந்த அனாதி சித்தமான விற்பத்தியை யாராலையும் மாற்ற முடியாது. அதை அப்படியேதான் அங்கீகரிச்சுட்டு போகணும். அது முக்கியம்.
சில சமயத்துல இன்னொரு விசேஷம் இருக்கு, பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கிட்ட வார்த்தை வரமாட்டேன்றது. இப்ப பெருமாளை சேவிச்சு முடிஞ்சோ அந்த அனுபவ பரிவாகத்தை வார்த்தையால சொல்லாமா கூடாதா? அது வரமாட்டேன்றது. அது ஏன் வரமாட்டேன்றதுன்னா அப்படி எஸ்யானுபாவம் அதிகந்தம் அசக்னுவந்த முஷ்யந்தி அபங்குரதியாக முனி சார்வபௌமாக அப்படின்னு சுவாமி தேவப்பெருமாளை சேவிக்கிச்சே. முந்தானத்தை அடியன் ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தேன். அங்க ரங்கநாதன மத்தியானம் சேவை பண்ணி வச்சாவா, திருவள்ளுவையார் சேவை பண்ணி வச்சார். இப்பெல்லாம் ரங்கநாதனையும் எந்த பெருமானையும் சேவிக்க முடியறது இல்லை. அமுதன் செல்லப்பிள்ளை அவாதான் சுலபமா இருக்கா சேவை கொடுக்கறதுக்கு. மற்றபடி தேவப்பெருமாள் வெளில வந்தாதான் என்ன சேவிக்க முடியும். சனி ஞாயிறுலாம் போனா மலைக்கெல்லாம் போக முடியல. அன்னைக்கு அவ இன்னும் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு சேவை பண்ணி வச்சா. ஆனந்தம்னா ஆனந்தம். அந்த ரங்கநாதனுடைய வைபவத்தை பெரிய பெருமாள் இருக்கு. பெரிய பெருமாள் தான். அப்படி என்ன ஒரு அபயஸ்தமோ ஒரு காம்பீரியமோ, நான் ராஜா அப்படின்னு காமிக்கிறது அவ்வளவு நன்னா இருக்கு. சேவிக்க எங்களுக்குலாம் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். கருணாகராச்சார சுவாமி, உள்ளூர் சுவாமி, அடியேன், அது மாதிரி இன்னும் சில பேரு இவ வந்துட்டா எல்லாம் சேவிச்சோம். என் கண்ணுல ஜலம் வராதோ யாரும் கிடையாது. அந்த மாதிரி அங்க சேவிச்சுட்டு ஸ்ரீரங்கநாச்சியார் சேவிச்சோம். ரங்கநாயகி நான் லோகத்துக்கெல்லாம் மகாராணின்றதை காமிக்கிறாவோ, என்ன அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ சேவிக்கிட்டு சொல்ல முடியல, அவ்வளவு அழகு. எந்த ஊர்ல போனாலும் அப்படிதான் இருக்கா. அங்கேருந்து வேளாமூர் வந்தோம். ராத்திரி ஆண்டவன் அன்னைக்கு பூச்சாத்து உற்சவம் பண்ணியிருந்தார் அங்க பெருமாளுக்கு. உபனிஷத் பாஷகாரோட புறப்பாடு என்ன அழகா பெருமாள் இருக்க. நேர்த்தி ஒரு சாத்துக்குடி சாத்தி புஷ்ப பல்லக்கு, இதெல்லாம் என்னால வர்ணிக்க முடியல, அவ்வளவு அற்புதம். இப்ப இதுக்கு என்ன சொல்றது? ஒரு அனுபவத்தை வச்சுன்னு சொல்லணும்னாக்கா அந்த அனுபவத்துக்கு வார்த்தையும் வரமாட்டேன்றதோ இல்லையோ. இவ்வளவு அழகு இந்த பெருமாள் அப்படின்னு சொல்றதுக்கு கூட முடியலையே. அதனால நமக்கு அனுபவம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கு. அந்த அனுபவத்தை வச்சுட்டுதான் நாம கிரகிக்கணும். நிறைய புண்ணியம் பண்றோம்னு தெரிஞ்சிருக்கு. சுவாமி சொல்லுவார், புண்ணியம் நிறைய பண்ணிருக்கவே தான் நம்ம எல்லாம் பாகவதாரோட எல்லாம் சேர்றோம். உங்களை மாதிரி இருக்கிறவர்கள்லாம் அடி என் பேசிட்டு இருக்கேன், நான் நிறைய புண்ணியம் பண்றேன். அந்த பாபங்கள்ல புண்ணியம் நிறைய இருக்கு. அதனாலதான் உங்களை மாதிரி பாகவதாலோட பரம பாகவதா எப்படிப்பட்டவா நமைத்தே வாதினகா அந்த மாதிரி நீங்கள்லாம் கையை கூப்பிட்டே இருக்கிறவா, அவ்வளவு ஆத்மஸ்வரூபம் ஆத்ம ஜானம் அப்படி இருக்கிறவா அவளோட எனக்கு சேர்க்க கிடைச்சது இல்லையா? அது எவ்வளவு விசேஷம். அது உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறேன், அது எவ்வளவு விசேஷம். அது ஆனந்த அனுபவம்ன்றது இதெல்லாம் தான். அதனால இந்த அனுபவ பரிவாக இருக்கே அதுக்கு சமயம் எதுவும் கிடையாது. அதுதான் சப்த தாத்பரியத்தை கொண்டு கொடுக்கிறது. அதை மீறி ஒரு ஞான சக்திவாதம்னு ஒண்ணு சொல்ல வேண்டாமே அப்படின்னு ஜனன்மீமாம்சகால கண்டனம் பண்ற சுவாமி தேசிகன். அது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கப்படுறது. இப்ப பாருங்க, பக்தி வித்பத்திதப்ரா யதி நிஜ விஷயம் வாக்விபக்தி அன்வயாத்யைஹி கிம் வித்பத்யா திரஸ்சாம் அபின கதமிதோ பாலகானாம் ச போதஹ ஸ்வாப்தே சப்தஸ்ததாசே ததபின விஷயைஹி தஸ்ய சாம்யாத் ததன்யைஹி அவ்யுத்பன்னத்வதோ வா ஸ்வமபி ந கமயேத் ஏஷ தத்வத் ஸ்வவாக்யம் அப்படின்னு சாதிக்கிறார். இது ஜனன்மீமாம்சகவாதம்னு பேர். இது எந்த சப்தத்தை சொன்னாலும் அதனுடைய கரணத்துவம் அதை சொல்லணும். சப்தமானது கரணமா இருக்குது ஞானத்தை போதிக்கிறதுல. அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அதுதான் ஞான சக்தி. இந்த சகஜ சக்திவாதம்ன்றதுல இருக்கு, அதுல தோஷமே இல்லையே அப்படின்னு மீமாம்சகன் கேட்கிறான். ஜனன் மீமாம்சகன் அவன் தான் பிராச்சீன மீமாம்சகனா. அவன் கேட்கிறான். அவன் என்ன சொல்ற, சக்தி ரெண்டு விதம், சகஜமா ஒண்ணு இருக்கும், ஆதேயமா ஒண்ணு இருக்கும்.
சகஜ சக்தி என்னது அப்படின்னாக்க, ஒரு நெருப்பு இருக்கு, நெருப்புக்கு என்ன சக்தி இருக்குது? எரிக்கிற சக்தி இருக்கு. ஜலத்துக்கு அந்த நெருப்பை அணைக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் சகஜ சக்தி. இந்த வஸ்துவுக்கு இது சக்தி, இது பகவான் வந்து கல்பிச்சது, பகவான் கல்பிச்சது. அந்தந்த வஸ்துவுக்கு அந்தந்த சுபாவத்தை கல்பிச்சது நாம சொல்றோம். அது இதாவது பெருமாள் சங்கல்பத்தினால வந்தது. ரெண்டாவது, ஏதோ சம்ஸ்கார விசேஷங்கள்னால ஒரு அதிசயத்தை உண்டு பண்றோம் ஒரு சக்தி. அது என்னது அப்படின்னாக்கா, நம்ம பெருமாளுக்கு பழம் சமர்ப்பிக்கிறோம். பழத்தை வெறுமை இருக்கும், வெளில கடையில இருந்து வாங்கி வந்துருப்போம். அதை அலம்பி கொடுக்குற ஆத்துல அதை அப்படியே என்ன பண்றேன், அர்க்கிய தீர்த்தத்தை எடுத்துட்டு புரோட்சிக்கிறேன். புரோட்சிச்சு நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்படி சமர்ப்பிச்சேன்னாக்க அந்த புரோட்சிக்கிறோம் பாருங்க, அதுல இருந்து ஒரு சக்தி உண்டாகிறது. இதுக்கு முன்னாடி அந்த பழம் இருந்தது. அந்த இப்ப பழத்துக்கு நம்ம புரோட்சிச்சோம்னாக்க பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சக்தி அதுல வந்து இருக்கு, அர்ஹதை வருது, யோகியதை வருதுன்னு அர்த்தம். இது இன்னொரு சக்தி. இது இந்த மாதிரி இருக்கு. அத மாதிரி வாக்கியங்களுக்கும் சப்தங்களுக்கும் ஞானத்தை உண்டு பண்ணக்கூடிய அதுக்கு தேவையான ஒரு சக்தி இருக்குது. அது சகஜமான சக்தி. அதுதான் ஞான சக்திவாதம்ன்றது. அதை நிராகரிக்கிறார். வாக்கு வாக்கிய ரூபமான சப்தம், இதுதான் கொஞ்சம் அடிக்கடி சாதிக்கிறார். சப்தம்னு சொன்னாக்க வெறும் ஒரு சொல் அப்படின்னு அர்த்தம் இல்லை, ஒரு வாக்கிய ரூபமான சப்தம். அது அது விற்பத்திதப்ராக், நமக்கு ஞானம் வர்றதுக்கு முன்னாடியே சக்தியே கிரகிக்கல, அப்பவே விபக்தி அன்மயாத்யி பிரகிருதி பிரத்யம் இவைகளோட அன்மயம். அந்த அன்மயம் என்ன? முதல்ல சப்தத்தை கேட்கிறோம், கேட்ட உடனே அந்த இந்த சப்தத்துக்கு இந்த விபக்தி, இந்த வச்சனம், இந்த கிரியாபதம் சேர்ந்திருக்கு அப்படின்னுட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னாடியே, அதுக்கு முன்னாடியே நிஜ விஷயம், இந்த சப்தத்துக்கு இதுதான் பொருள், அதனால தெரிவிக்கப்பட வேண்டிய பொருள் இதுதான் அப்படின்னுட்டு எதி வக்திரி அந்த மாதிரி நீ ஒத்துக்கொண்டேயானாக்கா அது அப்படி சொல்லும். சப்தத்துக்கு அதுக்கு ஸ்வதக ஞானம் இருக்கு, சக்தி இருக்கு. அந்த சக்தியினால ஞானத்தை நமக்கு போதிக்கிறது, நம்ம விற்பத்தி இதுக்கு தேவையில்லை அப்படின்னு நீ சொன்னையானாக்கா இது சகஜ சக்தியினால வருதுன்னு சொல்லணும். அது அப்போ வித்தத்தியாக்கியம், இப்ப லோகத்துல வந்து வித்தத்தி இருக்குது, எல்லாரும் கஷ்டப்பட்டு வாசிக்கிறான். ஏன் வாசிக்கணும்? அவ படிக்கவே வேண்டாம், யாரோ வாசிச்சு சொல்லிட்டு போறான், உடனே அவளுக்கு அர்த்தம் மனத்துல வந்துட்டு போயிட்டுமே அர்த்தம். ஏன் அது வரல? வித்தத்தியாக்கியம் அது எதுக்கு வேணும்? அது அப்போ நீ இந்த சப்தம் இது, இந்த சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்கும் இந்த சம்பந்தம், இதுதான் வாக்கியார்த்தம் அப்படிலாம் எடுத்துக்கிறது எதுக்கு? தேவையே இல்லையே. அது அதான் முன்னாடியே வந்துருச்சே, அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா அப்படிதான் இருக்கட்டும், அதுதான் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா தருகி அப்பொழுது திரஸ்தாம் பசு, அதாவது மிருகங்கள் பட்சிகள் இவைகள்லாம் பாலானாஞ்ச குழந்தைகள் சிறுவர்கள் கிருமிகள் இவாளுக்கு எல்லாமும் இத்தக இந்த மாதிரி ஒரு சப்தத்தை சொன்ன உடனேயே போதக சப்தஜன்யமான ஞானம் கதை ஏன் வரல? நீ என்ன சொல்லிட்ட? இப்போ ஒரு சப்தத்தை சொன்னா அர்த்தமாயிடும், சொதகா அர்த்தமாயிடும் தானே சொன்னேன். ஆனா குழந்தைகளுக்கு அர்த்தமா இல்லையே, அது மாதிரி பட்சிகளுக்கு அர்த்தமா இல்லையே. நம்ம ஒண்ணு சொன்னா குழந்தை ஒண்ணு பண்றது அது புரியல, அதனால குழந்தை சொல்றதே நமக்கு புரியல, நமக்கு அது மாதிரி வரணுமா வேணாமா? ஆனா அது வரலையே அது, அதனால அது என்ன இது பண்ண முடியும்? அது அதனால இந்த சகஜ சக்தியானதான் இந்த ஞானம் வருது அல்லது ஆதேய சக்தியினாலதான் வருது அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். இது விற்பத்தி அபேட்சம், விற்பத்திய வந்து அபேட்சிச்சுதான் இது வருது. இது விற்பத்தி இல்லாம வராது. சரி, சப்தத்துல இருக்கக்கூடிய சக்தி இருக்குது பாருங்க, அது அதுல வந்து இந்த சப்தமானது இந்த விஷயத்த சொல்றது அப்படின்றது சொன்னோம். இத வந்து சொல்ற சமயத்துல இந்த சக்தியானது
காதால ஸ்ரோத்ரேந்திரியத்தினால சப்த கிரகணத்துக்கு உபயோகமா இருக்கும் அது அந்த சக்தி. அதாவது என்ன அர்த்தம், என்னுடைய காதுக்கு அந்த சக்தி இருக்குது. ஒருத்தர் பேசினா அந்த சப்தத்தை கேட்டுக்கிறது. இன்னொரு சக்தி ஒண்ணு இருக்கு, அது என்ன அப்படின்னாக்க அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுற சக்தி அது. இதுல சங்கதி ஞானம் நாங்க வேண்டாம்னு சொல்லல. இந்த சப்தத்துக்கும் அந்த சப்தத்துக்கும் என்ன பொருள், என்ன சம்பந்தம், அதெல்லாம் நாங்க வேண்டாம்னு சொல்லல. அது சககாரியா இருக்கு. ஆனால் குழந்தைகளுக்கோ அல்லது விலங்கினங்களுக்கு அவைகள்லாம் இது இல்லை, அந்த சங்கதின்றது இல்லை. அதனால அவளுக்கு அர்த்தம் வரல. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கெல்லாம் அந்த சங்கதி ஞானம் இருக்கு, அதனால வருது அப்படின்னு சொன்னா சப்தஹ ஸ்வாத்தே ததா ஸ்ருதஹ. சப்தமானது ஸ்வாத்தே தன்னுடைய விஷயம் என்ன, ஒரு சப்த கடம்னு சொன்னாக்க அந்த கடம்ங்கிற சப்தத்துக்கு எது விஷயம், கடம் தான் விஷயம். அத சொல்றது அது சொல்றது அதனுடைய போதத்தை ஞானத்தை கொடுக்கறது. அது அந்த சப்தத்தை சொன்ன உடனே அயம் கடஹ அப்படின்னாக்க இந்த வாக்கியமானது கடத்தை தெரிவிக்கிற விஷயத்தை உடையது அப்படின்னு அது ஒண்டி சொல்றது. ஆனால் அந்த போதம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன தெரியுமோ, சம்பந்தம் எல்லாம் வரணுன்றதுக்கு ஒரு சங்கதி ஞானம் முக்கியம். எல்லா ஸ்பஷ்டமா அர்த்தம் தெரியணும், அர்த்தாபோதத்துக்கு அது முக்கியம். அதனால சகதி சக்தி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொன்னா ததப்பின அதுவும் தவறு, அதை ஒத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா ததன்யி சப்த அதிரிக்தமான விஷயங்கள்னால, அதாவது கடாதி விஷயங்களோட கூட சப்தத்து சாமியா சமான, அதாவது ஒரு விஷயம் இது பாக்குறோம், கண்ணால பாக்குறோம். நீங்க எதை பார்க்க வந்தீங்கோ, கடத்தை பார்க்க வந்தீங்கோ. கடத்தை பார்க்க வர்ற சமயத்துல கடம் ஒண்டிதான் கண்ணால பார்க்கப்படுறதா, நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் வருது, அது எவ்வளவுதான் வருது அது. அதனால இப்படி எப்படி கொண்டு போகணும், அயம் கடக அப்படின்னுட்டு சப்தம், அந்த கடத்தை நான் பார்க்கிறேன். இப்ப பிரத்யக்ஷமும் ஸ்ரோத்ரேந்திரியமும் சக்ஷுரேந்திரியமும் ஒன்னா சேர்ந்தது. அந்த மாதிரி சமயத்துல எனக்கு சிராவண பிரத்யக்ஷம்ன்றது வருது. அது ஆனா துவன்யாத்மக சப்தம், ஒரே ஒரு துவனி, ஓசை, ஒளி அப்படின்ற பாருங்கோ. இந்த ஒளி அப்படின்றது ஓசை, அந்த ஓசையை மாத்திரம் வர்றது என்ன, வாக்கியாத்மக சப்தம் ஒண்ணு இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் என்ன பேர நீ சொல்லு. ஆரம்பத்திலேயே சொன்னோம், ஒரு பாத்திரம் விழுது, பாத்திரம் விழுந்தாக்க அது தரதரதான் சப்தம் கேட்கறது. அதே ஒருத்தர் பேசுறா, பேச அது ஒரு மாதிரி சப்தம் கேட்கறது, அது ஒரு மாதிரி சப்தம் கேட்கறது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன பேதம், அப்ப ரெண்டுமே அர்த்தம் சொல்லட்டுமே. நீ சொன்ன பிரகாரம் பார்த்தா ரெண்டுமே அர்த்தம் சொல்லட்டுமே. ஒரு பாத்திரம் விழுந்தா ஒரு சப்தம் வருது துணி, அதனாலே அர்த்தம் வரட்டும், அல்லது இதுவும் அர்த்தம் வரட்டும், எல்லாம் தான் அப்படி இருக்கு. அதனால வாக்கியாத்மகமான சப்தமா இருந்தாதான் சாப்த போதம் உண்டாகும். அதுக்கு நீ சொல்ற ஞான சகஜ சக்தின்றது ஒண்ணு கிடையாது, அது கூட வித்தத்தினால வர்றதுதான். அதனால ஏஷக இந்த வாக்கிய ரூபமான சப்தமானது அவ்யுத்பன்னஸ்பதக, விற்பத்தியே இல்லை. உற்பத்தி இல்லாததுனால ஸ்வமபி தன்னையும் போதிக்காது, தன் பொருளையும் போதிக்காது. ஒரு சப்தத்தை சொன்னால் உற்பத்தி இல்லாததுனால அந்த சப்தமானது தன்னையும் போதிக்காமல் தன் பொருளையும் போதிக்காது. எதுவுமே தெரியாதவனுக்கு ஒரு பாத்திரம் இருந்தாலும் ஒரே சப்தம்தான். இந்த மாதிரி காதால கேட்கிறானே அவன் வாயால பேசி, அந்த சப்தமும் ஒரே சப்தம்தான். பழைய புரியாதவனுக்கு நான் வடக்க போறோம், வடக்க போனா மொபைல போய் இறங்கினேன், நான் ஏதோ கேட்டேன், கேட்டா அவன் ஹிந்தியில பேசுறான், அவன் ஹிந்தியில பேசுறது எனக்கு என்ன அர்த்தம் புரியுறது, ஒண்ணுமே புரியல, ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. முதல் வாட்டி போனேன் மே மாசம்,
12ஆம் தேதியோ போனேன். போனாக்கா அப்போ ஒரு தமிழ்கார் டிரைவர் கன்னியாகுமரி பக்கமா நல்லா பேசின்னு வந்துட்டார், எல்லாம் சரியா போயிடுச்சு. அதே ஒரு 4-5 நாள் கழிச்சு போனாக்கா ஏதோ யாதவ் அப்படின்னுட்டு வடக்கத்தியான், அவனுக்கு ஹிந்தி தவிர்த்து வேற ஒண்ணுமே தெரியாது. அவனோடதான் போறேன், அவன் என்ன பேசுறான் எனக்கு தெரியாது. கடைசியில புறாம்பேட் முரளி வந்திருந்தார், அவர் ஹிந்தியில பேசினார், அவர் பேசவே சரியா போச்சு. இல்லாத போனாக்க அதனால என் விற்பத்தி இருந்தாதான் வரும், இல்லாத போனா எல்லா சப்தங்களும் ஒரே சப்தம் தானே. அதனால எல்லா சப்தம் ஒரே சப்தம் போயிட்டுன்னா தன்னையும் தெரிவிக்காதது, அதனுடைய பொருளையும் தெரியாது. தத்வத், அதாவது எப்படியானால் தன்னையும் தெரிவிக்காதோ அந்த மாதிரி தன்னுடைய அர்த்தத்தையும் தெரிவிக்காது. சோ வாச்சியம் வா ந கமையே. அதனால சக்தி ஞானம் சககாரியா இருந்தாதான் அப்போ நமக்கு ஞானம்ன்றது வரும். சககாரியா இருக்கணும். விற்பத்தின்றது சங்கதி ஞானம், விற்பத்தி கிரகணம் இதெல்லாம் சககாரியா இருக்கணும், உபகாரகமா இருக்கும். நீ சகஜ சக்தின்னு ஒண்ணு சொல்லிட்டியானாக்க இதெல்லாம் தேவையில்லைன்னு ஆயிடும். அதனால பூர்வ மீமாம்சகன் சொல்றது தவறான வாதம், இந்த ஞான சக்திவாதமே சரியில்லை அப்படின்னு சுவாமியினுடைய திருவுள்ளம். இப்போ இந்த ஸ்லோகத்தை செய்யுங்க. பக்தி வித்பத்தி தப்ராக் யதி நிஜ விஷயம் வாக் விபக்த்யன்வயாத்யைஹி கிம் வித்பத்யாத்யரஸ்தாம் அபி ந கதமிதோ பாலகானாம் ச போதः ஸ்வர்த்தே சப்தஸ்தததே ததபி ந விஷயைஹ தஸ்ய சம்யாத் ததன்யைஹ அவ்யுத்பன்னத்வதோ வா ஸ்வமபி ந கமயேத் ஏஷ தத்வத் ஸ்வவாச்யம். கவிதார்க்கியகவிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.